குணங்கள் தான் நோய்களுக்கு காரணம். நல்ல குணங்கிறது ஆரோக்கியத்துக்கு வழிவகுக்கும், கெட்ட குணங்கள் நோய்களை வரவழைக்கும். அதனால் குணத்துக்கும் நம்முடைய பண்பு, அதான் குணத்துக்கும் ஆரோக்கியத்திற்கும் உள்ள தொடர்பை தான் நான் இந்த வீடியோவில் வலியுறுத்துகிறேன். எல்லோரும் குணத்தோட அந்த உடல் ஆரோக்கியத்தை சம்மந்தப்படுத்த மாட்டாங்க. குணத்துக்கும் நம்மக்கிட்ட உள்ள நல்ல குணம்தான் நம்மக்கிட்ட நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்கு காரணம். நம்மக்கிட்ட கெட்ட குணம் இருந்தால் கண்டிப்பாக நம்ம உடலில் நோய் வரும். அப்போ தான் இந்த உண்மையை நம்ம உணரணும். இந்த உண்மையை உணர்ந்தால் தான் நல்ல குணத்தை நம்ம தேடி கற்றுக்கொள்வோம், கடைபிடிப்போம். கெட்ட குணத்தை நம்ம விரும்ப மாட்டோம். கெட்ட குணம் ஆடம்பரமான சொகுசான வாழ்க்கைக்காக, பணத்தை சம்பாதிப்பதற்காக கெட்ட குணமுடையவர்களாக மக்கள் மாறி வருகிறார்கள். கெட்ட குணங்கள் மீது ஒரு மோகம். உதாரணத்துக்கு கெட்ட குணங்கள் உள்ளவெல்லாம் நல்லா வசதியாக தான் இருக்காங்க. ஊரை ஏமாற்றி கொள்ளையடித்து ஊழல் பண்ணவங்க தான் இன்றைக்கி வசதியோடு வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு அவர்களை முன்னுதாரணமாக காட்டி நிறைய பேர் கெட்ட குணங்களை ஆவலோடு கற்றுக்கொள்கிறார்கள். மனசாட்சி இல்லாமல் நடந்து கொள்கிறார்கள். மனசாட்சி இல்லாமல் பிறரை ஏமாற்றுவது, பிறரை துன்பப்படுத்துவது, இப்படி பிறருக்கு தீமைகளை செய்வதில் ஒரு ஆர்வம், இந்த மாதிரி ஒரு சைக்கோக்களாக மக்கள் மாறிட்டே வராங்க. ஆனால் அப்படி மாறி நீ நிறைய பணத்தை சம்பாதிக்கலாம், ஆனால் கண்டிப்பாக உடல் நலத்தை சம்பாதிக்கவே முடியாது. உடலில் கண்டிப்பாக நோய் வரும். அதுதான் கெட்ட குணமுடையவர்களுக்கு கிடைக்கின்ற தண்டனை. அதனால் கெட்ட குணமுடையவர்களுக்கு கண்டிப்பாக நோய் வரும். அதே நேரத்தில் கெட்ட குணம் என்கிட்ட இல்லை, நான் கெட்ட குணத்தால் ஏமாற்றப்பட்டிருக்கிறேன், கெட்ட குணம் உடையவர்களால் நான் ஏமாற்றப்பட்டிருக்கிறேன் அப்படின்னாலும் கூட உனக்கு நோய் வரும். நீ நல்லவராக இருக்கலாம், ஆனால் நீ உன்னை பாதுகாத்துக்கிற திறன் உனக்கு இல்லாமல் போச்சு. கெட்ட குணம் உடையவர்களிடமிருந்து உன்னை பாதுகாத்து கொள்கிற திறன் உன்னிடம் இல்லை. நீ அப்பாவி என்பதற்காக உன்னை நீ யாரும் உன்னை யாரும் பாதுகாக்க மாட்டாங்க. நீ விழிப்புணர்வோடு இருக்கணும். மனித உயிர்களுக்கு மனித உயிர்கள் தான் எதிரி, மனுஷங்களுக்கு மனுஷங்க தான் எதிரி. அந்த விழிப்புணர்வு உணர்க்கணும். நல்லவங்களாக மட்டும் இருந்துட்டால் போதாது, விழிப்புணர்வோடு இருக்கணும். நல்ல குணங்கள் மட்டும் இருந்தால் மட்டும் போதாது, தீய குணம் உடையவர்களிடமிருந்து உங்களை பாதுகாத்து கொள்கிற விழிப்புணர்வு உங்களிடம் இருக்க வேண்டும். அது மாதிரி சிலருக்கு தீய குணம் இருக்கும், மற்றவர்களுக்கு தீமை செய்கிற விழிப்புணர்வோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்களிடமிருந்து நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். தீய குணத்தோடு பிறருக்கு தீமை செய்வதில் விழிப்புணர்வோடு திறமையாகவும் இருப்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர்களிடமிருந்து பாதுகாத்து கொள்கிற விழிப்புணர்வு நமக்கு வேணும். நல்ல பண்பு, அப்புறம் தீய குணமுடையவர்களிடமிருந்து உங்களை பாதுகாத்து கொள்கிற விழிப்புணர்வு கண்டிப்பாக தேவை. அப்போ தான் குற்றங்களிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும், நோய்களிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும். பிறர் நம்மை ஏமாற்றும் போது நமக்கு ஒரு ஏமாற்றம், அவமானம், தோல்வி இதெல்லாம் ஏற்படும். அப்போது அதனால் பிறர் நம்மை ஏமாற்றுவதற்கு நாம் அனுமதிக்கக்கூடாது. விவரமானவர்களாக இருக்க வேண்டும். அப்போ தான் நோய்கள் வராது. நம்ம அப்பாவியாக இருக்கிறது நல்லவங்களுக்கு அடையாளம் கிடையாது. நம்ம நம்மக்கிட்ட நல்ல குணமும் இல்லை, கெட்ட குணமும் இல்லை, எந்த திறமையுமே இல்லை. பிறரிடம் நம்மை பாதுகாத்து கொள்கிற திறன் இல்லாதவர்கள் தான் அப்பாவிகள். அப்பாவிகள்னால் யாருனாக்கா அவங்ககிட்ட நல்ல குணமும் இல்லை, கெட்ட குணமும் இல்லை. நல்லவர்களிடமிருந்தும் கெட்டவர்களிடமிருந்தும் தங்களை எப்படி பாதுகாத்து கொள்வது அப்படிங்கிற திறன் அவர்களுக்கு எதுவும் இல்லை. திறமை இல்லாதவர்கள் தான் அப்பாவிகள். பாதுகாப்பு தான் திறமை. ஒரு அடிப்படையான திறமை அனைவரிடமும் இருக்க வேண்டும். மனுஷங்கள்ட்ட இருந்து மனுஷங்களை பாதுகாத்துக்கணும், அந்த திறமை இருக்கணும். அந்த திறமை இல்லாதவர்களை தான் நம்ம அப்பாவிகள் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்பாவிகள்னால் யாருனாக்கா எதுவுமே தெரிஞ்சிக்க வேண்டாம், நம்மளை மற்றவங்க தூக்கி போய் வாழ்க்கை பயணத்தில் தூக்கி சுமந்து கொண்டு சென்று விடுவார்கள், அந்த பக்கம் கொண்டு விட்டு விடுவார்கள். வாழ்க்கை பயணத்தை கடந்து செல்வதற்கு மற்றவர்கள் நமக்கு உதவுவார்கள், நாம் எதையும் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே கற்றுக்க விரும்பாமல், அது ஒரு சோம்பேறித்தனம் தான். அப்பாவிகள் என்பது ஒரு சோம்பேறித்தனத்தின் அடையாளம் தான். அதனால் அப்பாவித்தனம் என்பதே ஒரு நல்ல பண்பின் அடையாளமாக நம்ம கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்பாவிகள் விவரமானவங்களாக மாறினாங்கன்னா அவங்க நல்லவங்களாக மாறுவாங்களா கெட்டவங்களாக மாறுவாங்களான்னு சொல்ல முடியாது. அப்பாவிகள் எதுவும் நல்ல குணமும் இல்லை, கெட்ட குணமும் இல்லை. ஒருவேளை அவர்கள் விவரமானவர்களாக மாறும் பொழுது அவர்கள் நல்லவர்களாக மாறுவார்களா அல்லது கெட்டவர்களாக மாறுவார்களான்னு சொல்ல முடியாது. அதனால் அப்பாவித்தனத்துக்கும் நல்ல குணத்துக்கும் தொடர்பு கிடையாது. நல்ல குணமும் கெட்ட குணமும் இல்லாதவங்க தான்
அப்பாவிகள். நல்லவரிடம் எப்படி பழக வேண்டும், கெட்டவரிடமிருந்து எப்படி பழக வேண்டும், எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த திறமை, அது ஒரு திறமை தான். அந்த திறமை இல்லாதவர்களை தான் நம்ம அப்பாவிகள் நம்ம சொல்கிறோம். அதனால் நல்ல குணம் இருந்தால் ஆரோக்கியம், உடம்பில் ஆரோக்கியம் இருக்கும். நல்ல குணம் மட்டும் இருந்தால் கிடையாது, தீயவர்களிடமிருந்து எப்படி பாதுகாத்து கொண்டு பிறருக்கு தீமை செய்யாமல் இருக்க வேண்டும். பிறருக்கு தீமை செய்யாமலும், பிறருக்கு தீங்கு செய்யாமலும், தீங்கு செய்கிற பிறரிடமிருந்து தம்மை பாதுகாத்து கொண்டும் வாழ தெரிய வேண்டும். நல்ல குணங்களோடு வாழ தெரிய வேண்டும். நல்ல குணங்களோடு வாழ வேண்டும். பிறருக்கு தீங்கு செய்யக்கூடாது. தீங்கு செய்கிற பிறரிடமிருந்தும் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அது மாதிரி தீங்கு செய்கிறாங்கள பிறருக்கு, அவர்களுக்கு கண்டிப்பாக நோய் வரும். நீங்கள் நல்ல குணத்தோடு இருக்கீங்க, ஆனால் தீங்கு செய்கிறவர்களிடம் ஏமாந்து போகிறீர்கள் அப்படின்னா உங்களுக்கு நோய் வரும். அதனால் பாதுகாப்பு என்பது நோய்களிடமிருந்து பாதுகாப்பு, தீயவர்களிடமிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இதுதான் நோய்கள் வராமல் தடுப்பதற்கு ஒரு பாதுகாப்பு வளையம். கெட்ட குணம் என்பது கெட்ட பண்புகளையும் கெட்ட பழக்க வழக்கங்களையும் கற்றுக்கொள்ள ஆர்வமாக இருக்கும். அதன் மூலம் நோய் வந்துவிடும். கெட்ட குணம் என்பது கெட்ட பழக்க வழக்கங்கள் கற்றுக்கொள்வதற்கு தூண்டுதலாக அமையும். அதனால் அதன் மூலம் நோய் வரும். அது மாதிரி நல்ல குணம் என்பது நல்ல பண்புகளை கற்றுக்கொள்வதற்கு ஆர்வத்தை ஏற்படுத்தும். அது ஆரோக்கியத்தை கொடுக்கும், உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். இதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம், நல்ல குணம் இருக்கிறவங்களுக்கு உடம்பில் ஆரோக்கியம் அதிகமாகும். கெட்ட குணங்கள் இருப்பவர்களுக்கு அவர்கள் உடலில் நோய்கள் வருவதற்கு அவர்களுடைய கெட்ட குணங்களே காரணமாக இருக்கும்.